ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்இண்ட் பேங்கோட பினக்கல் கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா பினக்கல் கிரெடிட் கார்டு? பினக்கல்னா உச்சம்னு அர்த்தம். உச்சம் மீன்ஸ் இந்த கார்டு வந்து உச்சம் தொட்ட கார்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் சொல்லலைங்க. இந்த வீடியோட முடிவில் நீங்கள் முடிவு பண்ணீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து. சரிங்களா? ஸோ இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் மது மாதேஸ்வரின்றவங்க கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்காகவே இந்த வீடியோ தான். இந்த கார்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, வெல்கம் போனஸ் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, ரிவார்டு இருக்குது, எல்லாமே நம்ம வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை ப்ரொமோட் பண்ணுற டைப் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க, அப்புறம் ட்ராவல், இது ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வாங்குறவர் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கணும். அப்படி இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைல் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் இவங்க வந்து 15,000 ரூபாய் சொல்கிறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு இருக்குது. இந்த 15,000 ரூபாய்க்கு போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அது நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க ஆனுவல் ஃபீ, ரெனுவல் ஃபீ 0 ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க எல்லா வருஷமும். ஓகேங்களா? வெல்கம் பெனிஃபிட் பார்த்தோன்னா இவங்க வந்து எதுவுமே இல்லை. நீங்க வந்து ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் இருக்கு. ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணா வெல்கம் பெனிஃபிட் இல்ல. இதுதான் சொல்ல வராங்க. இப்போ இந்த வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வவுச்சர்லாம் உங்களுக்கு பொருந்துமா? பொருந்துனா நீங்க வந்து ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுங்க. இல்ல எனக்கு பொருந்தாதுன்னா ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணாதீங்க. ஃப்ரீ கார்டா வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடம் பாருங்க, ஓபராய் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த வவுச்சர் எல்லாமே கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பான்சிவ், அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி வவுச்சர் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இதுக்கு இந்த மீனிங் பாருங்க, லக்ஸரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த ஓபராய் கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் வவுச்சருங்க. ஸோ இவங்க வந்து 1 ஆர் 2 நைட் ஸ்டே கொடுக்குறாங்க. அதாவது நைட் ஸ்டே பண்றதுக்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 6 மந்த் வேலிடிட்டி. ஓபராய் கிஃப்ட் வவுச்சர் மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, தி போஸ்டல் ஹோட்டல் கிஃப்ட் வவுச்சர். இந்த கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிட்டி கார்டில் எனக்கு வந்து இந்த வவுச்சர் கொடுத்தாங்க. 3 நைட் ஸ்டே கொடுத்தாங்க ஸ்ரீலங்காவில். நிஜமாவே செம ஒர்த் தாங்க. நீங்க அதே மாதிரி ஊர் சுத்துறவரா இருந்தா அப்ப இந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இந்த வவுச்சர் எல்லாமே உங்களுக்கு 6 மந்த் வேலிடிட்டி தான். மறுபடியும் சொல்றேன், 6 மந்த் வேலிடிட்டி தான். ஸோ இதுல காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 2 பீப்பிள்ஸ் வரைக்கும் சொல்றாங்க. ஸோ ரெண்டு இடத்துலையுமே மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு ரூமு 2 பீப்பிள் வரைக்கும் அலௌடுன்ற மாதிரி தான் இவங்க வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க. இன்னும் கிளியரா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேலக். இவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரியும் ஒரு ரீட்டைல் பொட்டிக் மாதிரியும் சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பென், வாட்ச், ட்ரெஸ் இது எல்லாமே இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே தான் 6 மந்த் தான் இந்த வேலிடிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கிஃப்ட் கார்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 5,000 மதிப்புள்ள லக்ஸரி கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. உங்க பிளான் படி அவங்க லிஸ்ட்ல இருக்கிற பிராண்ட்ஸ், ஸ்டோர்ஸ் இந்த இடத்துல போயிட்டு நீங்க இதை ரெடீம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி 6 மந்த். எல்லாமே வேலிடிட்டி 6 மந்த் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சரோகிராம் எசென்ஷியல்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்ஷியல் திங்ஸ்னு சொல்றாங்க. இது ஃபிளிப்கார்ட், அமேசான்லாம் உங்களுக்கு எசென்ஷியல் திங்ஸ்னு சொல்றாங்க. ஸோ எதனாலனா ஒருவே க்ரோசரிஸ்ல நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வாங்குறாங்கல்ல, அதனால எசென்ஷியல் சொல்றாங்கன்னு தெரியல. பாருங்க, ஜி5 அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப். அது எசென்ஷியலா? ஓகே, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ பார்மசி, ஊபர், ஓலா. ஸோ இந்த இடத்துல நீங்க வச்சு வவுச்சர் ரெடி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சரோகிராம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேண்டலூம்ஸ், பாட்டா, ரைமண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எசென்சியல் தான். பாட்டாவோட ஷூஸ், செப்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி வவுச்சரை நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வெல்கம் பெனிஃபிட் பார்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இவங்க வந்து டிஃபால்ட்டா மாஸ்டர் கார்டு தான் கொடுக்குறாங்க. இந்த மாஸ்டர் கார்டில் யூபிஐ சப்போர்ட் இல்லைன்றதால, அதாவது ரூபே கார்டு இல்லைன்றதால இங்க யூபிஐ சப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ்ங்க. இவங்க வந்து 2 காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. சரிங்களா? ஸோ நீங்க இந்த கார்டு வாங்கினீங்கன்னா நீங்க பிரியாரிட்டி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கினா உங்களுக்கு பிரியாரிட்டி மெம்பர்ஷிப் டிஃபால்ட்டாவே கிடைச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவல் பிளஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். அதாவது அந்த ப்ரோக்ராம்லேயே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது விஐபி ஆக்சஸ் கிடைக்கும் 7,000 பிளஸ் ஏர்போர்ட்லன்னு சொல்றாங்க வித் ஹெல்ப் ஆஃப் பிரியாரிட்டி பாஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த இடம் பாருங்க, லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் வேவியர் கிடைக்கும் அவுட் சைடு இந்தியாவில் டிராவல் பிளஸ் அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிரியாரிட்டி பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி ஆக்சஸ் ஃபார் 700 ஏர்போர்ட்ஸ், அப்புறம் டிராவல் பிளஸ் அந்த
அந்த 3 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்கறதா சொல்றாங்க. அதுவும் பிரைமரி கார் யூசருக்கு ஒரு குவார்ட்டருக்கு 1 டைம் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்தமா ஒரு குவார்ட்டருக்கு 3 காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ், 2 வந்து இன்டர்நேஷனல், 1 வந்து டொமஸ்டிக். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ங்க. ஸோ இவங்க 2.5 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நீ ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது காமர்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே. ஆனா இவங்க ஒரு ஈக்கு வைக்கிறாங்க பாருங்க. எக்ஸப்ட் ஏர்லைனு, அப்புறம் டிராவல், யூட்டிலிட்டி பில், கரண்ட் பில், கேஸ் பில், பிராட்பேண்ட் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் நீங்க வந்து பல்கா கட்டுவீங்க. 30,000 40,000 கட்டுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்றாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட்க்கு உங்களுக்கு வந்து எந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா அதுக்கும் எந்த பெனிஃபிட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5% ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆன்லைன் டிராவல்ஸ் அண்ட் ஏர்லைன் டிரான்சாக்ஷன் இந்த இடம் பாருங்க. ஸோ இந்த இடம் இதை இக்னோர் பண்ணியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு வந்து 2.5% கிடையாது, 1.5% ஆன்லைன் டிராவல் அண்ட் ஏர்லைன் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. பாஸ் மிஷின் டிரான்சாக்ஷன் நீங்க போயிட்டு வந்து வெளியில போயிட்டு மல்லிகல்ல எங்கேயோ போயிட்டு ஸ்வைப் மிஷினில் போய் ஸ்வைப் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்களா, அந்த இடத்துல வந்து 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதா உங்களுக்கு சொல்றாங்க. சரிங்களா. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி ப்ரோ ரெடீம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ் அவங்களுடைய வெப்சைட்ல போய் ரிவார்ட் கேட்லாக் மூலியமா நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா. நீங்க வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணுமா, எஸ் 1:1 கேஷ் கம்பல்சரி அவைலபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து விஸ்தாரா பாயிண்ட், அதாவது விஸ்தாரான்றது அது ஒரு ஏர்லைன் புக்கிங் சைட்ஸ். ஸோ அது ஒரு இன்டர் மைல்ஸ். இந்த 2 இடத்துலயும் நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க டிக்கெட்டா புக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சராவை ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு மெட்டீரியல், அதாவது பார்த்தீங்கன்னா எதனா கிட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படி எதனா கூட நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ வவுச்சர்னா ஃபிளிப்கார்ட், அமேசான் வவுச்சர் அப்படி கூட ரெடீம் பண்ற மாதிரின்றாங்க. ஸோ ரெடிம்ஷன் ஃபீஸ் இவங்க இப்போதைக்கு நோ சொல்றாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சிலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கேஷாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெடிம்ஷன் ஃபீஸ் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் வவுச்சர் ப்ளஸ் வேற ஏதாவது பாயிண்ட்ஸாக ரெடீம் பண்ணீங்கன்னா, அதாவது பார்த்து விஸ்தாரா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ரெடிம்ஷன் ஃபீஸ் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஆஃபர். இந்த பார்த்தீங்கன்னா பை 1 டிக்கெட் கெட் 1 டிக்கெட் ஃப்ரீன்றாங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா ₹200 தாங்க. அப்போ ஒரு டிக்கெட் ₹200 இன்னொரு ₹200 மதிப்புள்ள டிக்கெட் கிடைக்கும். மாசத்துக்கு 3 தடவை நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஃப் பெனிஃபிட். ஸோ நீங்க கல்ஃப் ப்ளே பண்றவரா இருந்தா 2 காம்ப்ளிமெண்டரி கல்ஃப் கேம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 காம்ப்ளிமெண்டரி கல்ஃப் லெசன் உங்களுக்கு பர் மந்த் கொடுக்கறதா சொல்றாங்க. சரிங்களா. அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ₹20,000 மதிப்புள்ள. அதுவும் அந்த கல்ஃப் கேம் ரிலேட்டடா. ஸோ நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 3.83% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க ஒரு மாசத்துக்கு. அந்த டியூ டேட் முடிஞ்சு நீங்க ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்றீங்க, டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா அந்த ₹100க்கு ₹3.83 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே நீங்க வந்து வருஷமா கால்குலேட் பண்ணும்போது 46%. அப்படி பார்த்தா ₹100க்கு ₹46 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கு, அதெல்லாம் மறந்துடாதீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். நான் எல்லா வீடியோலும் சொல்றதாங்க, எப்பயுமே கிரெடிட் கார்டு வச்சு நீங்க கேஷ் வித்ட்ராவே பண்ணக்கூடாது. அது நல்ல விஷயமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ கிரெடிட் கார்டு வித் கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவாங்க. ஓகே. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த இடம் பாருங்க 3.5% கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க ₹500 பார்த்தீங்கன்னா ₹200 ₹500 சார்ஜ் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் ₹500 வரைக்கும் ஃபியூல் சர்சார்ஜ் கிடைக்கும். ஸோ நீங்க பெட்ரோல் போடும்போது ₹500 கம்மியாகவும் போடக்கூடாது, ₹4000 மேலவும் போட முடியாது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. நீங்க 4000க்கு மேல போனீங்கன்னா சர்சார்ஜ் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லா வீடியோலும் சொல்லுவேன், ஃபியூலுக்குன்னு தனி கார்டு யூஸ் பண்றது பெஸ்ட். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஃபியூலுக்குன்னு தனி கார்டா. ஸோ கம்பாரிசன் பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. அப்படி இல்லைனா சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கவர். ஸோ காம்ப்ளிமெண்டரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் பேக்கேஜ் உங்களுடைய நீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி பேக்கேஜ் எதனா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் தொலைஞ்சுன்னா அது ₹1,00,000 கவர். அதாவது அவுட் சைடு இந்தியாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலே இன் பேக்கேஜ். இப்போ ஏர்போர்ட்ல டிராவல் பண்றீங்க, உங்க பேக்கேஜ் வந்து டிலே ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பன்சேஷன் வேணும்னா அப் டு 25,000 வரைக்கும் கம்பன்சேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்து லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அதுக்கு 50,000, லாஸ் ஆஃப் டிக்கெட் அதுக்கு 25,000, மிஸ்டு கனெக்ஷன்ஸ் அதுக்கு 25,000. ஸோ பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் அதுக்கு 25 lakhs வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மோஸ்ட்லி ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நல்லாவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த லாஸ்ட் டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக்கெட்டுக்கு எலிஜிபிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கணும், ஃபிளைட் டிக்கெட். அப்பதான் உங்களுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்ஜ் சர்வீஸ். ஸோ இவங்க 24/7 கன்சர்ஜ் சர்வீஸ் சொல்றாங்க. அதாவது கன்சர்ஜ் சர்வீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஹோட்டல் ரிசர்வேஷன்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்டர்டைன்மெண்ட் புக்ல இருந்து எல்லாமேங்க. ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு ஏரியாவுக்கு தெரியாத இடத்துக்கு போறீங்க. ஓகேங்களா. இப்போ ஃபிளைட் புக் பண்ணி நீங்க போயிட்டு எங்கேயோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இறங்குறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்க என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும் நீங்க உங்க ரெக்யர்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே பிளான் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வச்சிருவாங்க. பட் சார்ஜஸ் வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்க ஃபிளைட் விட்டு இறங்கினா பிக்கப் பண்றதுல இருந்து உங்க ஹோட்டல்ல டிராப் பண்றதுல இருந்து உங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்றதுல இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுல எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க டிராவல் பிளஸ் மெம்பர்ஷிப் வவுச்சர் கொடுக்குறாங்க அப் டு 5,000. நான் சொல்றேன் இந்த பாருங்க டிராவல் பிளஸ். ஸோ இங்க பாருங்க டிராவல் பிளஸ்
ஸோ டிராவல் பிளஸ்ன்றது அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் வெப்சைட் மாதிரி தான். ஸோ அவங்க அந்த வவுச்சர் குடுத்தா சொல்றாங்க. ஸோ அந்த லான்ச் அக்சஸ் பிஹேவியர் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா கிடைச்சிடாது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த லான்ச் அக்சஸ்ல நீங்க ஏதோ இப்போ வந்து 5000 வருதுன்னா, அந்த 5000ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் வேவியர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்ங்க. ஸோ இப்ப நெறைய கிரெடிட் கார்ட்ல அது குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்க பைபாஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அ டயர் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ, இல்ல பேட்டரி ஏதோ பிரச்சனை ஆச்சோ, உங்க வண்டியே ஆன் ஆகலையோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை எமர்ஜென்சியா ஏதாவது இருக்குன்னா, ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது எங்க ஃபியூல் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அப்புறம் எமர்ஜென்சி டோவிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு. அப்புறம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஸோ நெறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃபெசிலிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் உங்களுடைய வெப்சைட்டு. ஓகேங்களா? இவங்க வந்து டோட்டலா எவ்வளோ சேவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. 1,59,000 வரைக்கும் சேவ் பண்ணலான்றாங்க. 2.5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸு, ரெடீம் பாயிண்ட்ஸு, பெனிஃபிட்டு. ஸோ நான் சொன்னேன்ல. ஸோ கால்ஃப் பெனிஃபிட்டு, ஸோ பினக்கல் லைஃபு, பினக்கல் ட்ராவலு, இங்க பாருங்க போஸ்ட் கார்டு ஹோட்டலு, வவுச்சரோகிராம் இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே இவங்க எல்லாமே இது குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ காம்ப்ளிமென்டரி மூவி 7,200 வரைக்கும் உங்க மூவி டிக்கெட் காம்ப்ளிமென்டரியா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ பீரியாடிக் பாஸ் மெம்பர்ஷிப் எல்லாமே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் சொன்னேன்ல, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடம் பாருங்க கிளிக் பண்ணுங்க. எலிஜிபிள் லான்ச் அக்சஸ். ஓகேங்களா? எங்கெங்கலாம் வந்து லான்ச் இருக்கு அப்படின்னு கிளியரா போட்டுருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை சென்னையா? அங்க பாருங்க சென்னையில எவ்வளோ இருக்கு பாருங்க. ஸோ மறுபடியும் பேக் வாங்க. அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ ஹோட்டல் ஓபராய் கிஃப்ட் வவுச்சரா? ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடம் பாருங்க. எந்தெந்த டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர வச்சிருந்தா கூட சரி, ஹாலிடேஸ்ல போனா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஹாலிடேஸ்ல நீங்க இந்த கிஃப்ட் வவுச்சர் வச்சுட்டு போனீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுங்க. பார்த்துக்கங்க. எந்த இடத்துல 1 நைட் ஸ்டே கிடைக்கும், 2 நைட் ஸ்டே கிடைக்கும்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க. ஸோ சிம்லால உங்களுக்கு டீலக்ஸ் ரூம் உங்களுக்கு 2 நைட் ஸ்டே ஃப்ரீயா குடுப்பாங்க. மத்த இடத்துல 1 நைட் ஸ்டே தான். ஸோ அந்த மாரி தான் எல்லாமே. ஓகே. ஸோ அந்த மாரி தான். எல்லாமே போஸ்ட் கார்ட்லயும் அப்படிதாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போய் கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்களும் ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. எங்கெங்கலாம் வந்து நைட் ஸ்டே வந்து 2 டேஸ் குடுக்கணும், 2 நைட்ஸ் குடுக்கணும். ஸோ இங்க பாருங்க. எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல உங்களுக்கு வந்து ஈவன் இந்த வவுச்சர் வந்து நாட் ரெடீம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, லீவ்னால இவங்க வந்து குடுக்க மாட்றாங்க. இங்க பாருங்க. இப்ப நியூ இயர்லாம் இல்ல பாருங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைம்ல உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் வந்து இந்த வவுச்சர் ரெடீம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணீங்க. ஓகே. இப்ப நீங்க ரிவார்ட் ரெடீம் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. இப்ப ரிவார்ட் ரெடீம் பண்ணணும்னா, அவங்களோட இண்டசென்ட் மூவ்மெண்ட்னு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்க்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிய வந்துரும். இந்த தடவ நீங்க இப்ப யூஸ் பண்ணீங்க. எந்த கார்டு யூஸ் பண்றீங்க? ஓகேங்க. பிளாட்டினம் கார்டு ஏதோ சூஸ் பண்றீங்கன்னா, ப்ரோசீட் டூ லாகின். லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப இத ஸ்கிப் பண்ணிர்றேன். ஸோ இதுதான் இந்த இண்டசென்ட் மூவ்மெண்ட்டோட பேஜ். ஓகேங்களா? இண்டசென்ட் மூவ்மெண்ட்டோட பேஜ். இங்க போய் நீங்க எல்லாமே ரெடீம் பண்ணி இங்க பாருங்க Flipkart, Amazon வவுச்சர் இருக்கும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுலருந்து எல்லாமே இந்த தடவ நீங்க வந்து புக் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைனிங், கன்சர்ட் சர்வீசஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல போய் நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. பார்க்கும்போது நீங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ ரெடீம் பண்றதுல ப்ராப்ளமும் கிடையாது இண்டசென்ட்ல. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு யாராவது கருத்துக்கள், இல்ல நான் ஏதாவது டாபிக் விட்டிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கார்டு பத்தி வேணும், இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் பத்தி வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடா அதாவது பெர்சனல் ஃபினான்ஸ் ஈவன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா Instagram பேஜ்க்கு வந்து பிங் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ மேலும் பல வீடியோஸ்க்கு இப்ப சேனல் பேஜ் போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.